ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை அவர்கள் ஒரு பகிரங்கமான அறிவிப்பை ஒன்று வெளியிட்டு இருக்கிறார். என்ன அப்படின்னா, யாருன்னா காதல் திருமணம் பண்ணணுமா, கமலாலயத்துக்கு வாங்க, என் தலைமையில உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பகிரங்கமா என்ன பண்ணியிருக்காரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆணவ படுகொலையை எதிர்த்து நான் இந்த அறிவிப்பை என்ன பண்றேன், வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இந்து மதத்துல ஜாதி பெருக்கம் அதிகமா இருக்கு, இந்த ஜாதி ரீதியா பார்க்கிற விஷயம் இந்துக்கள்ல இருக்குது அப்படின்றதையும் அண்ணாமலை அவர்கள் ஒத்துக்கொண்டு இருக்கிறார். உண்மையிலேயே அண்ணாமலை அவர்களுக்கு மனசு வரணும். ஏன்னா இந்த அளவுக்கு இறங்கி வந்து ஒத்துக்கிறாருல, இந்து மதத்துக்குள்ள ஜாதி பிரிவினை இருக்குது அப்படின்னு. இப்போ இதேதான் திருமாவளவன் முதற்கொண்டு என்ன பண்றாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஜாதியை பார்க்க கூடாது, எல்லாரும் ஒன்னா இருக்கணும். இந்து மதத்துல ஆர்எஸ்எஸ் இப்படி பிளவுவாதத்தை பயன்படுத்துறாங்க, மதத்தை வச்சு ஜாதியை வச்சு இந்த மாதிரி அரசியலை கட்டமைக்கிறாங்க அப்படின்னு திருமாவளவன் தொடர்ந்து என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டு இருக்காரு. திருமாவளவன் முதற்கொண்டு எல்லா தலைவர்களும் என்ன பண்றாங்க, சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனா இப்போ பாஜக இருக்கிற ஒரு முக்கியமான புள்ளியா கருதப்படுகிற அண்ணாமலை அவர்கள் சொல்லி ஒத்துக்கிட்டார், இந்து மதத்துல ஜாதி பிரிவினை இருக்குது, இந்த ஆணவ படுகொலை நடத்துறாங்க, காதல் திருமணம் பண்ணணுமா, யாரை பத்தி எதை பத்தி யோசிக்காதீங்க, ஸ்ட்ரைட்டா கமலாலயத்துக்கு வாங்க, என் கிட்ட வந்து சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு காதல் திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த காதலுக்கு ஆர்எஸ்எஸ் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க நிறைய விஷயத்துல பார்த்திருப்பீங்க. பிப்ரவரி 14 அப்படின்னா இந்த காதலர் தினத்தை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் என்ன பண்றாங்க, அங்கங்க போராட்டங்களை நடத்துறாங்க. பார்க்கு, பீச்சு இந்த மாதிரி இடங்கள்ல காதலர்கள் யாருன்னா உட்கார்ந்தா தாலி கட்டிக்க சொல்லிடுவாங்க, இல்ல கட்டி கயிறு கட்ட சொல்லுவாங்க, ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க, தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது இந்தியா முழுக்க நடக்கிற ஒரு விஷயம். ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்கிற பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் இந்த காதலுக்கு ஆதரவாக, ஜாதிக்கு இவர் என்ன பண்றாரு ஆதரவாக இந்த மாதிரி விஷயங்களை செய்யறது கொஞ்சம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே அண்ணாமலை சார் அவர்கள் காதலுக்கு மட்டும் தான் ஜாதியெல்லாம் பார்ப்பாரா, ஜாதியெல்லாம் பார்க்காம இருப்பாரா, எந்த ஜாதியானாலும் மாற்று ஜாதியானாலும் சேர்த்து வச்சிருவாரா அப்படின்னா, அரசியல் கட்சி பதவிகளுக்கு அவர் அப்படி பார்க்க மாட்டாரானா, உண்மையிலே பாஜகலையும் இந்த ஜாதி பாகுபாடு இருக்குது. அது நம்ம கண் கூட என்ன பண்றோம், பார்த்துட்டு வரோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம குடியரசுத் தலைவர் எடுத்துப்போம். புதிய நாடாளுமன்றத்தை ஓபன் பண்ணாங்க, குடியரசுத் தலைவரை உள்ள நுழைய விடவே இல்லை. ஏன்னா அவங்க மலைவாழ் மக்கள், பழங்குடியினர் அப்படின்றதுனால அவங்கள உள்ள விடவே இல்லை. என்னென்னவோ பேசுனாங்க, எதிர்கட்சிகள் வந்து பகிரங்க குற்றச்சாட்டு என்ன பண்ணாங்க, முன்வைத்தாங்க. அது மாத்திரம் இல்லாம அவங்க குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றத்துல குடியரசுத் தலைவர் அவங்க என்ன பண்ணணும், உரையாற்றணும், அவங்க வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். ஆனா இதுவரைக்கும் அவங்க நாடாளுமன்றத்துக்குள்ள போகவே இல்லையே, ஏன் நாடாளுமன்ற திறப்பு விழாக்கு அவங்கள அழைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அரசல் புரசலா பேசப்பட்டது. சோ இந்த விஷயத்துல பாஜக கொஞ்சம் ஜாதி பாகுபாடை பாக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. சோ பாஜகக்குள்ளேயே இந்த ஜாதி பாகுபாடெல்லாம் இருக்குது. ஆனா அண்ணாமலை அவர்கள் கல்யாணத்துக்கு இந்த ஜாதி பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டேன், அதனால யாரா இருந்தாலும் லவ் மேரேஜா தாராளமா நீங்க என்ன பண்ணுங்க, கமலாலயத்துக்கு வாங்க அப்படின்னு அறைகூவல் கூவியிருக்காரு. இது பாஜகவினர் மத்தியில பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னப்பா இது, அண்ணாமலை அவர்கள் புதுசா கிளப்பி விடுறாரு, இந்த டைம்ல இது வேணுமா, தேர்தல் வேற நெருங்குது, இந்த தேர்தல் நெருங்குற டைம்ல மாற்று ஜாதியினர் நமக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே, அதனால எதுக்கு இந்த ஜாதி பிரச்சனையை கையில் எடுத்து இந்த மாதிரி ஒரு விவகாரத்தை அண்ணாமலை அவர்கள் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க முன்வைக்கப்படுது. இதை தவிர்த்துட்டு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அண்ணாமலை கையால நான் பதக்கம் வாங்க மாட்டேன் அப்படின்னு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுடைய மகன் என்ன பண்ணிருக்காரு, மேடையிலேயே என்ன பண்ணிருக்காரு, திட்டவட்டமா என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. உடனே இங்க இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா வந்து என்ன பண்ண பொங்கி எழுந்திருக்கிறாங்க. பிடிஆர் அவங்க மகனுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லணும், ஒரே ஒரு விஷயம்தான், அப்பனா இருந்தாலும் மகனா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க மனசுக்கு என்னவோ அதை தான் செய்யணும். ஒருத்தருக்கு நம்ம போய் திணிக்க கூடாது, நீ இதை தான் பண்ணணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு. அந்த பையனுக்கு என்ன மனசு இருந்திருக்கோ இல்லையோ, அவர் என்ன பண்ணிருக்காரு, நான் அண்ணாமலை கையில பதக்கம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய விருப்பம். இதனாவோ இவரு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நீ வந்து இது மாதிரி பதக்கம்லாம் வாங்கிக்காத அண்ணாமலை கிட்ட அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரியும், அது அவங்க விருப்பம் சார், அது அவங்களுடைய விருப்பம். இதே மாதிரி தான் ஆளுநருக்கும் ஒரு மாணவி அவங்க கிட்ட வாங்காம, சர்டிபிகேட் வாங்காம துணைவேந்தர் கிட்ட வாங்கினா, அது அவங்க விருப்பம். இந்த பையன் நான் கஷ்டப்பட்டு இந்த கேம்ல நான் ஜெயிச்சிருக்கேன், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அண்ணாமலை கையால நான் பதக்கத்தை வாங்கணும்
அப்படின்றதுலாம் அவருடைய இதுல எனக்கு நீங்க கையில கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம் வாங்கி இருக்கிறாப்புல. இதுதான் பாஜகவும் பாஜகவை சேர்ந்தவருடைய நிலைமை. மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு வெறுப்பு விதிச்சிருக்கு. இப்போ நம்ம அமைச்சர் பையன் அப்படின்னா கூட திமுக பாஜக கிட்ட வேண்டாம் அப்படின்னு கூட ஒரு நினைச்சிருக்கலாம் அப்படின்னு கூட வச்சுப்போம். ஆனா ஒரு மாணவி தான் படிச்ச படிப்பு நான் கஷ்டப்பட்டு படிச்சேன், ஆனா திராவிடத்துக்கு எதிராக இருக்கிற ஒருத்தர்கிட்ட நான் எப்படி வாங்கிக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு மவுஸ் இங்க தமிழ்நாட்டுல குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்க பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்கும். இதன் மத்தியில ஆல்ரெடி அண்ணாமலைக்கு பாஜகவில் ஏகப்பட்ட எதிர்ப்புகள், எச் ராஜாவா இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், நயினாரா இருக்கட்டும், வானதி சீனிவாசனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த எதிர்ப்பின் மத்தியில ஒரு பகிரங்கமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து என்ன பண்ணிருக்காரு, எல்லாரையும் திகிலாக்கி வச்சிருக்காரு. ஏன் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்ராக்லயே போக மாட்டேங்கிறாரு, எதனா ஒண்ணு இடக்கு முடுக்கா பண்ணிட்டே இருக்காரு, என்னதான் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க என்ன பண்ணிருக்காங்க, முன் வச்சிருக்காங்க. இந்த காதல் திருமணம் பண்றதுக்கு கமலாலயத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப தீயா பரவின்னு இருக்கு பாஜகவுக்குள்ள. இதன் மத்தியில அண்ணா நீங்க எந்த தொகுதியில நிக்க போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே கட்டையை போட்டாரு. மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு, மதுரை வடக்கு, எந்த தொகுதியில வேணாலும் நான் நிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன், அதனால எந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காரு. எனக்கு தொகுதி கொடுக்கலனால பரவாயில்ல, நான் என்ன பண்ண போறேன், நான் தொண்டனா வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை பாஜக மதுரை கிழக்கு தெற்கு வடக்குன்ற தொகுதியில வந்து போக்கஸ் பண்றாங்களோ, அதை சூசகமா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலையும் இங்க நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சோ ஏற்கனவே செல்லூர் ராஜு ஒரு கவலையில கிடைக்கிறார். என்னன்னா பாஜக நம்ம தொகுதியில கைய வச்சிருவாங்களோ, நம்ம 2026 சட்டமன்ற தேர்தல் நம்மளால நிக்க முடியாதோ நம்ம தொகுதியில அப்படின்னு கொஞ்சம் கவலையா தான் இருக்கிறார். இதன் மத்தியில் அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசுனது அதிமுகக்குள்ள கொஞ்சம் சலசலப்பு என்ன பண்ணிருக்கு, ஏற்படுத்திருக்கு. எதுக்கு இப்ப நம்ம கிட்ட வரணும், அவரு பாட்டுக்குன்னு அந்த ரூட்ல போக வேண்டியதுனா எதுக்கு நம்ம ரூட்ல வரணும் அப்படின்னு செல்லூர் ராஜு பொங்கி எழுந்திருக்கிறார். சொல்ல முடியாதுங்க, பாஜக எங்கெல்லாம் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த தொகுதிகளை தான் என்ன பண்றாங்க, போக்கஸ் பண்றாங்க. இப்ப திருநெல்வேலி தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த தொகுதியில அதிமுக தனித்து நின்னால ஜெயிச்சிடும். அதே போல செல்லூர் ராஜு தொகுதி, அந்த தொகுதியிலும் அதிமுக அவர் செல்லூர் ராஜு சுயேட்சை நின்னால ஜெயிச்சிருவாரு. அந்த ரேஞ்சுக்கு அவருடைய தொகுதி என்ன பண்ணிருக்காரு, கட்டமைச்சிருக்கிறாரு. சோ அந்த இடத்துல போயிட்டு நாங்க என்ன பண்ணிருக்கோம், கட்டமைச்சிருக்கோம். எப்படி சந்து சந்தா போயிட்டு தெரு தெருவா போயிட்டு நாங்க ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருப்போமா, நாளை பின்ன வந்து என்ன பண்ணுவாங்களா, ஈஸியா வந்து ஜெயிச்சுட்டு போயிடுவாங்களா அப்படின்னு செல்லூர் ராஜு என்ன பண்ணிருக்காரு, பொங்கி பொங்கி எழுந்திருக்காரு. ஆனா உண்மையிலும் இதுதான் கூட. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களா இருக்கிற இப்போ அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. சோ ஒரு சிலர் தான் என்ன பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. அந்த ஜெயிச்ச தொகுதியை தக்க வைக்கிறதுக்காக ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் வேட்பாளர்கள் பண்றாங்க, கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் செல்லூர் ராஜு சுயேட்சையா நின்னாலும் அந்த தொகுதியில ஜெயிப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் அந்த தொகுதி மக்கள் கிட்ட நிலவுது. இதன் மத்தியில இந்த தொகுதியில தான் வந்து நின்னா, பாஜக வந்து நின்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம், நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, நம்ம ஆட்சியை பிடிக்கிறோமோ பிடிக்கலையோ அது நம்மளுக்கு தேவையில்லை, நமக்கு இரட்டை இலக்குல நம்ம என்ன பண்ணோம், சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்னு தான் பாஜக நினைக்குது. 4 எம்எல்ஏக்களை நம்ம இரட்டை இலக்குல போனோம், சிங்கிள் டிஜிட்டல் இருக்கிறவங்க டபுள் டிஜிட்டலா நம்ம உள்ள போனோம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. சோ இப்போ மதுரை மாவட்டத்தை என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல்லா கவர் பண்ணிருக்கிறாங்க பாஜக. அதன் ஒரு நீட்சியா தான் நம்ம அண்ணாமலை என்ன சொல்றாரு, மதுரை தெற்குல நிக்கலானே, வடக்குல நிக்கலாம், கிழக்குல நிக்கலாம், எங்காலும் நிக்கலானே, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாதுனே அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதையும் அதிமுக கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்குது. அண்ணாமலை அவர்கள் சொன்ன கருத்தையும் பாஜக ரொம்ப என்ன பண்ணிருக்கு, குழம்பி நிற்கு. எதுக்கு இப்ப அண்ணாமலைக்கு இந்த வேண்டாத வேலை, ஏன் அவரு காதலர் திருமணம் பண்றத பாஜக ஆபீஸ்ல வச்சு அவர் என்ன சொல்ற, நிறைய பேர் வந்து பண்ணிருக்கிறாங்க, பண்ணி நானே வச்சிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. அப்படி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நமக்கு தெரியல. ஒருவேளை பின்புலத்துல இருந்து பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னும் ஒரு கருத்து இங்க நிலவுது. அது மாத்திரம் இல்லாம இவர் சட்டப்பூர்வமா பண்ணுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா மார்க்சிஸ்டோட தலைவர் பே சண்முகம் என்ன பண்ணிருக்காரு, பாஜகவுக்கு முன்னாடியே கம்யூனிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், காதல் திருமணத்தை நிறைய பண்ணிருக்கோம், பெற்றோர் இடத்துல பேசியிருக்கோம், இன்ஸ்பெக்டர் கிட்ட போவோம், எல்லா இடத்துலயும் நாங்க சட்டப்பூர்வமா என்ன பண்ணிருக்கோம். சோ அதனால பாஜக அலுவலகத்தை நீங்க நாடுறதை விட எங்க அலுவலகத்தை நீங்க நாடலாம் அப்படின்னு அவரு என்ன பண்ணிருக்காரு, ஏடிக்கு போட்டி கூட்டிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி சுயமரியாதை கல்யாணம் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க, காதல் திருமணம் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் முழுக்க முழுக்க காதல் திருமணத்துக்கு எதிர்ப்பு.
அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஸோ அதன் பின்புலத்தில் இருக்கிற பாஜக இன்னைக்கு காதல் திருமணத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஜாதி மறுப்பு, அதாவது வேறொரு ஜாதி கலப்பு திருமணத்தையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆதரிக்கிறாரா அண்ணாமலை அவர்கள் அப்படின்ற ஒரு கூற்றலையும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்துக்கள்ல ஜாதி பிரிவினை இருக்குது, ஜாதி பாகுபாடு இருக்குது, இது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. பலவிதமான விஷயம் சொல்ற, ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் பாஜக. அண்ணாமலையுடைய கருத்துனால ரொம்ப ஒரு அதிரடியா காட்டியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ காதல் திருமணம் பண்ணணுமா, தயக்கமே இன்றி பாஜக அலுவலகத்தை நாடுங்கள், என்னை நாடுங்கள், நான் என்ன பண்றேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற ஒரு மெசேஜ அண்ணாமலை அவர்கள் காதலர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்துக்கள்ல ஜாதி பாகுபாடு இருக்குது அப்படின்றதையும் ஒத்துக்கொண்டிருக்கிறாரு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.